ஹலோ காய்ஸ்! இன்னைக்கு நம்ம சிக்கன் செட்டிநாடு சுக்கா பார்க்கலாங்களா? அதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. ஜீரகம், ஆ மிளகு, அப்புறம் பட்டை, லவங்கம் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு ஒரு மண்சட்டி கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே பட்டையும் லவங்கத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு, கடுகு 3த்தையும் போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. 2 வெங்காயத்தையும் நல்லா நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா நல்லா ஒரு ஒயிட் கலரில் வரும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின உடனே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணிவிடுங்க. பாயில் பண்ணி முடித்த உடனே திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பாருங்கள். எடுத்த உடனே லைட்டாக அது தண்ணி அந்த வெங்காயம்லாம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து தண்ணி விட்டுருக்கும். தண்ணி விட்ட உடனே அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு கல் உப்பு போட்டுட்டு அது கூட நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்களா, அதையும் எடுத்து அந்த மிக்ஸர் எடுத்து அதுலேயும் போட்டுருங்க. போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தண்ணிலாம் ஊற்ற தேவையில்ல. ஒரு 10 மினிட்ஸ் திருப்பியும் அதை நம்ம பாயில் பண்ணி எடுக்கலாம். மூடி வச்சுட்டு அதை 10 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணி முடிச்சிட்ட உடனே எடுத்து பார்த்தோன்னே சிக்கன் சுக்கா ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப லைட்டாக தண்ணியாக தான் இருக்குது. உங்களுக்கு தண்ணியாக செமி கிரேவியாக வேணுனா கூட நீங்கள் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை நல்லா ஒரு சுக்கா கன்சிஸ்டன்சி வேணும்னா அதையும் நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.